ஏமாற்றுதல் என்றால் உடலளவில் மற்றொரு துணையுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. மாறாக மனதளவிலும் கூட பிறருடன் அவர்கள் தொடர்பில் இருக்கலாம். உங்கள் கண் எதிரிலேயே வேறொரு நபரின் மன விருப்பத்துக்கு அவர்கள் செவிசாய்க்கிறார்கள் என்றால் உங்களை இரண்டாம் பட்சமாக கருதுகிறார்கள் என்று அர்த்தம். எந்த நேரமும் ஃபோனும் கையுமாக மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் யாரோ ஒருவரின் அன்புக்கு அவர்கள் அடிமையாகி வருகிறார்கள் என்று அர்த்தம். ஒன்றாக அமர்ந்து உரையாடி அல்லது சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது அல்லது உடல் ரீதியாக நெருங்கி பல நாட்கள் ஆகிறது என்றால் உங்கள் பார்ட்னர் உங்களிடமிருந்து விலகிச் செல்ல தொடங்கியுள்ளார். வீட்டில் கணவன் மனைவியர் ஒருவரை ஒருவர் அவ்வப்போது விளையாட்டாக சீண்டுவது, அதன் தொடர்ச்சியாக பாலியல் உறவில் ஈடுபடுவது போன்றவை அவர்களுக்கிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இவை இல்லை என்றால் யாரோ ஒருவர் மனதளவில் பிடிகொடுக்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். சாதாரண விஷயங்களை கூட உங்களுடன் பகிர்ந்து கொண்டவர்கள் இப்போது முக்கியமான திட்டங்கள் மற்றும் சந்திப்புகள் குறித்து தகவல் தெரிவிப்பதில்லை என்றால் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் மறைக்க விரும்புகின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பார்ட்னரின் சந்தேகத்துக்கு இடமான நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது உங்களுக்கு முறைப்படி பதில் அளிக்காமல் எரிந்துவிடும் மனப்பாங்குடன் நடந்து கொள்வார்கள். எந்த நேரமும் உங்களை குறை காண்பதிலேயே ஒருவர் குறியாக இருக்கிறார் அல்லது பிறருடன் ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இருதரப்பு குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நண்பர்கள் போன்றவர்களை சந்திப்பதையும் அவர்களுடன் உரையாடுவதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எந்த நேரமும் தனிமையை விரும்புவார்கள். வீட்டில் எல்லாம் சுமூகமாக இருக்கின்ற சூழலிலும் எல்லோரும் கலகலப்பாக இருக்கின்ற சூழலிலும் பார்ட்னரை ஏமாற்றக்கூடிய நபர் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பார். யாருடனும் பிடிகொடுத்து பேச மாட்டார்கள். எப்போதுமே கவலை தோய்ந்த முகத்தில் இருப்பார்கள்.